இது மஹேந்திராவோட ஒட்டுமொத்த ஆராய்ச்சியும் வந்து R&D அண்ட் டெஸ்டிங் எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகாமையில் தான் நடக்குது. அந்த நிறுவனத்தின் இப்போ சமீபத்தில் அவங்க 2 கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 காரும் BV6ம் E9ம் ரெண்டுமே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேயே டெவலப் பண்ணப்பட்டு ரிசர்ச் பண்ணப்பட்டு டெவலப் பண்ணப்பட்டு டெஸ்டிங்கும் சோதனையும் இங்கேயே செய்யப்பட்டு அப்புறம் தான் லான்ச் பண்ணாங்க. எனவே அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்திருக்கு, தமிழ்நாட்டில் டெவலப் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தார். வெளிநாடு கார்கள் தான் ஆட்டோமேட்டிக்காக போகும் வரும், அதுவாக டிரைவரே இல்லாமல் கூட ஓடும் அப்படின்றதெல்லாம் வெளிநாடு கார்களை பார்த்து நம்ம ஆட்கள் எல்லாம் மிரண்டு போய் பார்ப்பாங்க, எப்போ நம்ம ஊரில் இப்போலாம் டெவலப் பண்ணுறதுன்னு. இன்று நம்ம ஊரில் இந்தியாவில் அதுவும் சென்னை கருமாயில் தமிழ்நாட்டிலேயே டெவலப் பண்ண இந்த 2 வாகனங்களையும் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தார். US போயிருந்தபோது எப்படி பல கார்களை இந்த மாதிரி பார்த்து நாங்கள்லாம் வியந்து போனோம். ஆனால் இங்கே நம்ம ஊர்லேயே இப்போ அது டெவலப் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேயே டெவலப் செய்யப்பட்டு டெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த வாகனங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று அந்த சோதனை ஓட்டத்தை துவக்கி வைத்தார். இது தமிழகத்தின் R&D கேப்பபிலிட்டிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் TN இஸ் த R&D கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியானா அது தமிழ்நாடு தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து இது டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, திறன், இங்கே இருக்கிற அந்த மனித திறன் வந்து எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடைக்காத அற்புதமான வேலையாட்கள், நல்ல மெத்த படித்த இளைஞர்கள், மிக திறம் படித்த. தொடர்வது கிரிக்கெட் தொகுப்பு.